நீட் எக்ஸாம் வேணாம்னு நினைச்சாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கவே முடியாது. இப்போ எங்கள் நீட் அப்படின்னு ஒரு இருக்கனால தான் வந்து நாங்களாம் படிக்கிறோம். அப்படி பார்த்தா வந்து 11th 12th எக்ஸாமுக்காக கூட நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை கூட தான் நம்ம ரத்து பண்ணணும். பயப்படக்கூடாது. நம்ம எதை நினைச்சோமே நம்ம வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இது இல்லைன்னா அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். இது எங்க தமிழ்நாடு. எங்களுடைய தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஒவ்வொரு ஊர்லயும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல மாணவர்களை சேர்க்கிற உரிமை எங்களுக்கு கிடையாதா? எங்களுடைய மாணவர்களுக்கு இடம் கிடையாது. வெளி மாநிலத்தில இருந்து மாணவர்கள் இங்க வந்து படிக்கணுமா? அப்ப எங்க மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க நீட் நடத்துறீங்க, சரி, அது வேற ஒரு சிலபஸ்ல இருக்கு. இங்க படிக்கிறது வேற ஒரு சிலபஸ். ஸ்டேட் சிலபஸ்க்கும் சென்ட்ரல் சிலபஸ்க்கும் என்ன சம்பந்தம்? வெவ்வேறு சிலபஸ்ல இருந்து ஒரே எக்ஸாம் எழுதுனா எப்படி எழுதுவாங்க? இது ஒரு நியாயமான கேள்வியா? எல்லாருக்கும் ஒரே சிலபஸா இருந்தா தானே ஒரே எக்ஸாமா இருக்க முடியும். அப்புறம் எப்படி ஒரு சமூக நீதி உள்ள எக்ஸாம் எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீட் படிச்சு பாஸ் ஆனவங்க தான் அறிவாளியான டாக்டர் அப்படின்னா, நீட்னு ஒன்று கொண்டு வரதுக்கு முன்னாடி டாக்டரா இருந்தாங்கல்ல, அவங்களாம் டாக்டர் கிடையாதா? இது ஒரு நியாயமான கேள்வி. இது எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன். இந்த நீட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி கான்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு 3 இருக்கு. இது நம்மளுடைய ஸ்கூல்ல ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூனியன் லிஸ்ட் அப்படின்னா ஒன்றிய அரசு மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணுவத்துறை, வெளியுறவுத்துறை, விமானம், ஐடி அதாவது இன்கம் டேக்ஸ், பேங்கிங், இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் அதாவது அந்தந்த மாநிலங்களுக்குள்ள உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், மீன்வளத்துறை, காவல்துறை, மின்சாரம். ஆனால் ராணுவத்துறை யூனியன் லிஸ்ட்ல இருக்கு, காவல்துறை ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. இது கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டும் முடிவெடுக்கலாம். அந்த முடிவு நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். கல்வி அப்படிங்கிறது கான்கரண்ட் லிஸ்ட்ல வருது. அப்புறம் என்ன, நீட் அப்படிங்கிறது கல்வி கீழே தானே வருது. நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளை விட்டுற வேண்டியதானே அப்படி நிறைய பேர் கேட்கலாம். இதன் அடிப்படையில் தான் போன வருஷம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று மத்திய அரசு கொண்டு வர பார்த்தாங்க. அதை நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம், அந்த மும்மொழி கொள்கையோட பாடத்திட்டம் வந்துச்சு இல்லையா, புதிய பாடத்திட்டம், அது வேண்டாம், நாங்கள் கையெழுத்து போட முடியாது ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது கல்வி கான்கரண்ட் லிஸ்ட்ல வந்துச்சு. ஆனால் இந்த நீட் அப்படிங்கிறது கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்காது. இதை ஒரு சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம எவ்வளோதான் மெடிக்கல் காலேஜ் கட்டினாலும், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டினாலும், அதில் எவ்வளோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் தான். இப்போ நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லாம் படித்தேன். 155 எம்பிபிஎஸ் மாணவர்கள். அந்த 155 அப்படிங்கிற எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். திருச்சி மெடிக்கல் காலேஜில் 100 மாணவர்கள். அந்த எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது அந்த ஹாஸ்பிட்டலுடைய, அந்த மெடிக்கல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, இது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா ப்ரைவேட் காலேஜையும் நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டல் வேணாலும் கட்டலாம், எவ்வளோ காலேஜ் வேணாலும் கட்டலாம். ஆனால் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டோட நீட் நேரடியாக இருக்கிறதுனால கான்கரண்ட் லிஸ்ட்ல நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளால அதை முடிவெடுக்க முடியல. நம்ம கஷ்டப்பட்டு கட்டின மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் வெளி மாணவர்களை அலோவ் பண்ணா அப்ப நம்ம மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க? இங்கதான் நிறைய பேர் தவறான புரிதலோட இருக்காங்க. நீட் வர்றதுக்கு முன்னாடியும் 85% ஸ்டேட் கோட்டா, 15% நேஷனல் கோட்டா. நீட் அப்படிங்கிறது 2017 வந்த புது எக்ஸாம் கிடையாது. 1988 இருந்தே ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இருந்தது. அதை பேர் மாத்தி 2017 நீட்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீட் வர்றதுக்கு முன்னாடியே 85% ஸ்டேட் கோட்டா, 15% ஆல் இண்டியா கோட்டான்னு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? நீட் வந்ததுக்கு அப்புறம் 100% ஆல் இண்டியா கோட்டா வந்துருச்சா? கிடையாது. நீட் வந்ததுக்கு அப்புறமும் 85% ஸ்டேட் கோட்டா, அதாவது தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜில் 85% சீட் உண்டு. மிச்சம் 15 சீட் ஆல் இண்டியா கோட்டால வந்துடும். இதுக்கு முன்னாடி +2 மார்க் அடிப்படையில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. +2 மார்க்கையும் பேஸ் பண்ணி, தமிழ்நாடு மெடிக்கல் எக்ஸாம் மார்க்கையும் பேஸ் பண்ணி, ரெண்டையும் பேஸ் பண்ணி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. 1985 எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து 2005 2006 வரைக்கும் இந்த பேசிஸ்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீட் வந்ததுனால 100% சீட்டும் வட இந்தியர்களுக்கு போயிடுச்சு, ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. 85% தமிழ்நாடு மாணவர்களுக்கு, மிச்சம் 15% தான் ஆல் இண்டியா மாணவர்களுக்கு. நீட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அட்டம்ப்ட்லேயே எம்பிபிஎஸ் ஸ்கூல் நுழைய முடியல. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் நீட்டுக்காகவே போராட வேண்டியதா இருக்கே, இது நியாயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நீட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, நீட்டுக்கு முன்னாடியுமே வெறும் +2 பேஸ் பண்ணி மட்டும் அட்மிஷன் போட்டுட்டு இருந்த காலகட்டம் 2007 இருந்து 2017. அப்பயுமே 196.25 கட் ஆஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 196 ஒரு 1/4 மார்க்ல எம்பிபிஎஸ் சீட்டை மிஸ் பண்ணவங்களா இருந்தாங்க. அப்பயுமே ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு. இப்போ எப்படி திரும்ப படிக்கிறதுக்காக நீட் கோச்சிங் சென்டர் இருக்கோ, அப்போ நீட் வரதுக்கு முன்னாடி ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. +2ல ஜஸ்ட் ஒரு 1/4 மார்க், அரை மார்க் கட் ஆஃப்ல எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியாதவங்களாம் திரும்ப ஒரு வருஷம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக அப்பியர் ஆவாங்க. அதுக்குன்னு தனியாக ராசிபுரம்,
நாமக்கல், அந்தியூர், இது மாதிரி நிறைய ஸ்கூல் இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது பேர் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச்னு பேர். ஸோ அப்பையிலேருந்தே இப்போ வரைக்கும் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அட்டம்ப்ட்ல நிறைய பேரை எடுக்க முடியல அப்படிங்கும்போது திரும்ப 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ டெல்லியில சிஜேபி சார்பாக நடத்தப்பட்ட மாபெரும் போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே நீட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபேர் நீட் நடக்கும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி லீக் ஆச்சு, இந்த வருஷம் லீக் ஆயிடுச்சு. இதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும், நீட்டை ஃபேராக நடத்தணும், அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும், நியாயமாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும். நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க சரியாக நடத்தலை, அந்த அமைப்பை மாற்றணும். இது மாதிரி ஒரு 10 அம்ச கோரிக்கையை சிஜேபி முன் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு கோரிக்கை கூட நீட்டை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஸ்டேட்டுக்கு நீட்டை முடிவெடுக்கிற உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் கடைசியாக அவங்க கேட்ட 3 கோரிக்கையில் அது வரல. இந்த கோரிக்கை ஏற்று தான் இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு பப்ளிக் எக்ஸாம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின்படி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, 10 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம். இது மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 மாசத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை உருவாக்கி 3 மாசத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சட்டங்களையும் தண்டனைகளையும் கடுமையாக கொண்டு வந்திருக்காங்க. சட்டமும் தண்டனையும் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்காக ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த தப்பே நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாம இன்னும் டிரான்ஸ்பரண்டா, இன்னும் அட்வான்ஸ்டா, இப்போ நம்ம டிஆர்பி எக்ஸாம்லாம் நடத்துறது டிசிஎஸ் அயான் அப்படிங்கிற அமைப்பு, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஜிஆர்இ, டோஃபல் போன்ற எக்ஸாம் நடத்துறது டிஎஃப்எஸ் குளோபல், இது மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடத்தலாம். நான் 2012 2013 2 வாட்டி நீட் பிஜி எழுதினேன், யூஜி கிடையாது. எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எம்டி சேர்றதுக்கான நீட் எழுதினேன். அப்போ எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் தான். 2012 2013 கம்ப்யூட்டர் வச்சு எல்லாருக்கும் எக்ஸாம் எழுதும் பொழுது இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்காதா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங் நடத்தணும். ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணிருக்க கூடாது, 10 கொஸ்டின் பேப்பர் அவங்க செட் பண்ணிடணும். எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு எக்ஸாம் சென்டர்ல 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா 100 பேருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரே ஆர்டர்ல கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்பர் 1ல ஒரு கொஸ்டின் இருக்குன்னா பக்கத்துல உள்ளவனுக்கு நம்பர் 1ல வேற கொஸ்டின் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு கேட்டு எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டா அவன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு சொன்னான்னா இங்க அவன் எழுத முடியாது. ஏன்னா இவனுக்கு வேற கொஸ்டின், அவனுக்கு வேற கொஸ்டின், அவனுக்கு வேற கொஸ்டினா இருக்கணும். ஆனா 100 கொஸ்டின் ஒன்னா தான் இருக்கணும். கொஸ்டினோட ஆர்டர் மாறி இருக்கணும். இந்த மாதிரி புதிய நவீன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் அவசியம். இதுதான் ஃபேர் நீட் அப்படின்னு சொல்றது. 2வது முக்கியமான கேள்வி சிலபஸ். மாணவர்கள் படிக்கிறது ஸ்டேட் சிலபஸ்ல, நீட் கேட்கறது சிபிஎஸ் சிலபஸ்ல. 2 எப்படி ஒத்து வரும்? அருமையான கேள்வி. மிகப்பெரிய தப்பு இங்கே தான் நடந்துச்சு. 2017 தமிழ்நாட்டில் நீட் கொண்டு வரும்போது சிலபஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷமே 2018 8ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நீட் எதன் அடிப்படையில் இருக்கு? என்சிஆர்டி சிலபஸ். அதன் அடிப்படையிலேயே பாடத்திட்டத்தை மாத்துறாங்க. பாடத்திட்டத்தை மாத்தினாலும் நம்மளால உடனே அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதனால 2017 18 19 இந்த 3 வருஷமும் கருப்பு ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு பிளாக் பேஜஸ். அந்த 3 வருஷத்துல மொத்தமா சேர்ந்த மாணவர்கள் 70 எம்பிபிஎஸ்ல 2017 3 பேர் தான் சேர்ந்தாங்க. 2018 வெறும் 5 பேர் தான் சேர்ந்தாங்க. 2019 வெறும் 6 பேர் தான் சேர்ந்தாங்க. மிகப்பெரிய பிளாக் மார்க் இந்த 3. அப்பதான் 2020 ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஜஸ்டிஸ் கலையரசன் அவர்கள் மூலியமா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்வியில சேர்றதுக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கலையரசன் அவர்களால் ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. அப்ப இருந்த அதிமுக ஆட்சியில அதை 7.5% வரை கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையா வச்சு 2020 336 அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் எம்பிபிஎஸ் சேர்றாங்க. அடுத்தடுத்த வருஷம் அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. 445, 473, 495, 496 அப்படின்னு ஏறிக்கிட்டே போகுது. இப்ப நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? முக்கியமான கேள்வி. 2007 இருந்து 2017 வரைக்கும் நீட்டே கிடையாது. வெறும் +2 மார்க் அடிப்படையில மட்டும்தான் எம்பிபிஎஸ் சேர்ந்தாங்க. அப்ப அந்த 10 வருஷத்துல மொத்தமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண மாணவர்களோட எண்ணிக்கை 250 தான். 10 வருஷத்துல மொத்தமா சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கையே 250 தான். ஆனா அந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 330, 450, 495, இப்போ ரீசெண்டா போன வருஷம் 2005 496 பேர் சேர்ந்திருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? இது ஒரு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இல்லையா? இதை சொன்னேன் அப்படின்னா என்ன அதிமுக ஆதரவாளர் அப்படிங்கிறாங்க. ஆனா அதிமுக ஆதரவாளர் கிடையாது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஃபேக்ட்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 11 நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க.
நீட் அப்படிங்கிறத நம்ம கேன்சல் பண்ணணும், ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ மட்டும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டார். அவர் என்ன காரணம் சொன்னார்னா, நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களாக நிறைய சேர்றாங்க, கோச்சிங் சென்டரில் நிறைய காசு வாங்குறாங்க, கோச்சிங் சென்டர் தான் இப்போ பிரச்சனை அப்படின்னா, எல்லா மாணவர்களாலையும் கோச்சிங் சென்டரில் போய் படிக்க முடியல அப்படின்னா, கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸை நீங்கள் ஏன் கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடாது, அதை ஏன் அரசு எடுத்து நடத்தக்கூடாது, அரசு சார்பாக ஏன் நிறைய கோச்சிங் சென்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டார். ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து நீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு நடந்திருக்கு. 2021 திமுக ஆட்சியிலையும் ஆன்டி நீட் பில் பாஸ் பண்ணுறாங்க. அப்பயுமே நீட்டை எடுத்து எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட போய் இந்த நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சம்மந்தமான விஷயத்த நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்லணும். இதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்டையும் சொன்னோம்னா அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்க்கிறதுக்கான காரணத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏகே ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ மாணவர்கள் சேர்ந்தாங்க, நீட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மாணவர்கள் சேர்றாங்க, கிராமப்புற மாணவர்களை அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் இருந்துச்சு. 2017 வெறும் 3 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ந்துருக்காங்க. 2018 5 பேர், 2019 6 பேர். ஆனால் 2020 330 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ கவர்னர்கிட்ட இதை போய் சப்மிட் பண்ணும்போது முன்னாடி இருந்ததெல்லாம் ஓகே, இப்போ தான் 300 பேர் சேர்ந்துட்டாங்களே, ஸ்டேட் சிலபஸ் இருந்தது ஓகே, இப்போ தான் நீங்கள் சிலபஸ் மாற்றிட்டீங்களே, அப்படியே இதை நான் அக்செப்ட் பண்ணணும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கவர்னர்கிட்ட கொடுத்தா வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட போகிறாங்க. 2022 3 வருஷத்துக்கு அப்புறமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். எப்போ 2022 கொடுத்த பில்லை 2025 முடியாது, கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாங்க. அதோட நிற்கிது. 2026 திரும்ப எலெக்ஷன் நடந்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திரும்ப நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு இப்போ சட்டமன்றத்தில் அதே மாதிரி மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. திரும்ப இதை போய் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கும்போது கவர்னர் இதை அக்செப்ட் பண்ணாமல் விடலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த பில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, அதுக்கு ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எதுக்காக நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீங்க, வேலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேட்கலாம். என்ன ரீசன் சொல்லுவாங்க எனக்கு தெரியல. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக தான் வராங்க. 350 450 வரும்போது அந்த பாயிண்ட்டை சொல்ல முடியாது. கோச்சிங் சென்டரில் அதிகம் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை கவர்மெண்ட் சார்பாக நிறையா கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க, எதுக்கு நீட்டை கேன்சல் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கவர்னர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதையும் மீறி இவங்க பிரசிடென்ட் கிட்ட போனாலும் எத்தனை வருஷம் அது கிடப்பில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 2022 கொடுத்ததே 2025 தான் 3 வருஷம் கழிச்சு தான் முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் என்ன முடிவுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பரை கசக்கி அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் உள்ள எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். ஒருவேளை 2029 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்மளுடைய எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில இருந்தாங்கன்னா நீட்டு மாற்றலாமே தவிர, அப்படி இருந்தாலும் வேற ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வருவாங்க நீட்டுங்கிற பேர் எடுத்துட்டு, இல்லை தமிழ்நாட்டுக்கு மொத்தமாகவே எக்ஸெப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் அது இப்போதைக்கு நடக்கிற கதை இல்லை. அடுத்த 3 வருஷத்துக்கு மாணவர்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் எம்பிபிஎஸ் சேரணும் அப்படின்னு முடிவோடு இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 9th படிக்கிறீங்க அப்படின்னா இப்போலேருந்தே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீட்டை இப்போ ஜஸ்ட் லைக் தட்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். வெறும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற பழக்கத்தை மாற்றிக்கிட்டு புரிஞ்சு படிங்க. சிம்பிளாக 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க, இதயத்தை வரைந்து பாகம் குறிக அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன். அது லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நீங்கள் படிப்பீங்க. அதே நீட்டில் எப்படி கேட்பாங்கன்னா, விச் இஸ் த லார்ஜஸ்ட் சேம்பர், அதில் பெரிய சேம்பர் எது அப்படின்னு கேட்பாங்க. மைட்ரல் வால் ட்ரைகஸ்பிட் வால் எங்கே இருக்குது, ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலா, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வெறுமனே மனப்பாடம் பண்ணி படிக்காமல் படிக்கும் பொழுதே இப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் லீச் அண்ட் கிளியர் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, அது ஒரு ஷார்ட் நோட்ஸாக கேட்பாங்க. அப்போ ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ரியாக்டன்ஸா ப்ராடக்ட்ஸா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துங்களேன், நியூட்டன் செகண்ட் லா என்ன, F = ma, அதை பற்றி எழுதுங்க அப்படின்னா நீங்கள் எழுதிடுவீங்க. ஆனால் நீட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பான், ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதில் மாஸ் 2 இருக்குது அப்படின்னா ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்பான். ஸோ F = ma, F இருக்குது M இருக்குது, ஏவை கண்டுபிடி, இல்லைனா F இருக்குது A இருக்குது M கண்டுபிடி. நம்மளாவே மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி படிக்கணும். இது மாதிரி நீங்களாவே ஒவ்வொரு வாட்டி படிக்கும் பொழுதும் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா நீட் மட்டும் இல்லை, எந்த நுழைவு தேர்வாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். இன்னொரு சிம்பிள் டெக்னிக், இப்போ AI வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படியே ஃபோட்டோ எடுத்து ChatGPT கிட்ட அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் நோட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரெடி பண்ணி கொடு.
நீட்டில் கேட்குற மாதிரி ஒரு 20 எம்சிக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, ஏன் சாட் ஜிபிடியை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா? இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சிக்கு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஒத்து வராது, நீட் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போய்க்காதீங்க. நெகட்டிவ் மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு நீட்டை யாராலையும் கேன்சல் பண்ண முடியாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்போட இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள்.